சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுநல வழக்கு. இந்த பொதுநல வழக்கு வந்து எதுக்குன்னா, ஒரு வண்டியூர் கண்மாயில வந்து கட்டடங்கள் வந்து வணிகத்துக்காக, வணிக பர்பஸுக்காண்டி, வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி வண்டியூர் கண்மாய் கரைகள் வந்து வரிசையாக கட்டப்பட்டுக்கிட்டு வர்றதாகவும், அந்த கட்டடத்தெல்லாம் அது நீர்நிலையை வந்து ஆக்கிரமிக்கணும். அந்த கட்டடம்லாம் வந்துச்சுன்னா அந்த கட்டடங்கள் சப்போஸ் ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜூஸ் கடை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா திருப்பி என்ன ஆகும்னா அந்த கம்மாயில போய் தான் கலக்கும். அதனால நீர் மாசுபடும். அதனால அந்த கடைகள்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிட்டு போட்டிருக்காரு. அந்த ரிட்டுவோட சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட் ஏற்கனவே பல உத்தரவுகள்ல நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கப்படணும், அதனால நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பல ஆர்டர்களை சொல்லியிருக்கு. இருப்பினும் அந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கு. அது மதுரை கமிஷனருக்கும், மதுரை மாநகராட்சி கமிஷனருக்கும் ஏன் அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்தீங்க கேட்டா, அவங்களும் நாங்களாம் கொடுக்கல, அவங்களாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மதுரை ஹைகோர்ட் தலையிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க, கட்டணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் அந்த ஸ்டே ஆர்டர். நன்றி.